ஹாய்! இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து சிக்கன் சாலட் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நாங்க வந்து நைட் அந்த சாலட் எடுத்துக்கிட்டோம். அந்த சாலட் பண்றதுக்கு சுண்டலும் அந்த மொச்சை பயிறு இருக்கு இல்லையா, அதை வந்து மார்னிங்கே ஊற வச்சுட்டேன். சூப்பரா ஊறியிருக்கு. இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 8 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்துடும். அது இருக்கட்டும். சைட் பை வந்து முட்டை பாயில் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் தண்ணி வச்சு ஒரு 5 முட்டை நான் இன்னைக்கு பாயில் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கனுக்கு மசாலா லைட்டாக போட்டுடலாம். ஆல்ரெடி வந்து மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 150 கிராம் சிக்கன் இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அந்த எண்ணெயில் மசாலா கலந்த சிக்கனை இதில் சேர்த்து லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த எண்ணெயில் அந்த சூட்லேயே வந்து சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வெந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து குக்கும்பர், ஒரு பெரிய குக்கும்பரும் 2 பெரிய சைஸ் கேரட்டும் நான் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குக்கும்பரும் கேரட்டும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். 2 கேரட் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை வெந்துருச்சு, அந்த ஷெல்லெல்லாம் உடைச்சாச்சு. தூரமாக இருக்கட்டும். கொண்டக்கடலையும் மொச்சை பயிரும், ஸோ அதுவும் நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நான் வந்து 8 விசிலுக்கு குக் பண்ணேன். நல்லா வந்திருக்கு. அதையுமே வந்து தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம எக் ஒயிட் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அந்த எல்லோ வேணாம். குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்ச அந்த கடலை இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த முட்டையை சேர்த்துடலாம். கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச குக்கும்பரையும் கேரட்டையும் இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு அருமையான சிக்கன் சாலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. நைட் நாங்கள் 3 பேர் இதை சாப்பிட்டோம். வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. வெயிட் லாஸில் இருக்கும்போது நீங்களும் இந்த மாதிரி சூப்பரான டின்னர் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.